நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 16 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். பாருங்கள், இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து எப்படி சொல்ல போகிறேன். ஒருவன் நல்லா கேட்டுக்கணும், அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் சகோதர சகோதரியில். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நம்ம நடக்கிற வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா, சத்துரு மாரி வர்ற எல்லா பிரச்சனையும் அவர் என்ன பண்ணுவாராம், சத்துருவாக இருக்கிற அவனோடு சமாதானத்தை ஆகும்படி செய்வாராம். எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தால் கூட அவனுக்கு சமாதானம் ஆகும்படி அவர் செய்வாராங்க கர்த்தர். பாருங்கள், ஏன்னா என்னுடைய பிள்ளை அவருக்கு நம்ம கீழ்ப்பண்ணி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும்ங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். உலக காரியத்துக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா உலக காரியத்தில் அடிக்ட் ஆகிடுவோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்றார். இங்கே அந்த வசனத்தை தான் குறிப்பிடாரு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், தாவீது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், யோபு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார். அநேக விசேஷங்களை இங்கே பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வாராம். எப்படியாப்பட்ட சத்துருவாக எழும்பி வர காரியமாக இருந்தால் கூட உன்னை சமாதானப்படுத்த வந்துடுவாங்களாம். எப்பா வேணாம்ப்பா, அவர்கிட்ட போக முடியாதுப்பா, அவர் எப்படியாப்பட்டாலும் அது கர்த்தருடைய பிள்ளை, ராஜாவின் குட்டிகள், சிங்கக்குட்டிகள், அவங்ககிட்ட நம்ம போக முடியாதுப்பா, நம்ம மோத முடியாதுப்பான்னு அவங்க சமாதானம் பண்ணி வருவாங்களாம். எவ்வளோ ஒரு அற்புதமான வசனம் பார்த்தீங்களா. நம்ம வாழ்க்கையில் அப்படி வேணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு வழி, நம்மளுடைய வழி எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அந்த கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.